எங்க சர்ச்சு பாஸ்டர் இருக்கிறாரே, அவரை என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு லீவ் கிடைச்சிட்டா போதும், காலேஜ் லீவோ அல்லது ஸ்கூல் லீவ் இல்லது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் லீவ் இருந்துட்டா போதும், உடனே ஒரு வாலிபர் கூட்டமோ அல்லது ஒரு உபவாச கூட்டமோ வச்சிருவாங்க. இந்த மே மந்த் வர லீவ்ல பார்த்தா உடனே VBS சொல்லிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தையோ வாலிபர் கூடையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கேம்பை ஏற்படுத்தி அதற்கு கட்டாயமா நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவர் அந்த வாலிபர் கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லி வற்புறுத்துறாரு. அந்த பாஸ்டர் என்ன சொல்றதுனே தெரியல. ஃப்ரீயா ஒரு லீவ்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சுத்த முடியல, இல்ல வேற எங்கேயுமே செல்ல முடியல. அப்படி என்று புலம்புகிற, கடிந்து கொண்டு இருக்கிற வாலிப உள்ளங்களுக்கு இந்த வீடியோ. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பொள்ளாச்சியிலே நடந்திருக்கிற சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். பொள்ளாச்சியிலே மாத்திரமல்ல, இந்தியாவிலே பல பகுதிகளில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல நடந்த சம்பவம் அல்ல, 7 வருடங்களாக இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் நமக்கு சொல்லுகிறது. இப்ப நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் நடந்த ஒரு இந்த விஷயம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளிலே திடீரென்று உருவானது அல்ல. எங்கேயோ சின்னதாக தொடங்கின இந்த விஷயம்தான் இன்றைக்கு நாட்டே உலுக்குகிற ஒரு பூகம்பமாக வெடித்திருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான மாணவிகள் சீரழிந்திருக்கிறார்கள். பல வாலிபர்கள் அந்த அலிகேஷன்ல சிக்கி இருக்கிற திருநாவுக்கரசு என்கிற அந்த பெயருடைய அந்த வாலிபருடைய அம்மா அவர்களை அழுகிறாங்க, தலையில அடிச்சுட்டு அழுகிறாங்க. அப்படியே இன்னொரு அந்த அலிகேஷன்ல சிக்கி இருக்கிற ஒரு நபருடைய மனைவி ஒரு கை குழந்தையை வைத்துக்கொண்டு, என்னுடைய மாமனார் மாமியார் அவர்கள் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறதுனே தெரியல, எங்க குடும்பத்துக்கு இவர் என் கணவர் மட்டும்தான், இப்ப நான் என்ன செய்யறதுனே தெரியல என்று சொல்லி அவர்கள் ஒரு புறம் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படி அநேகருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி இருக்கிறது. இது ஏதோ திடீரென்று உருவானதல்ல, எங்கேயோ சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷயத்திற்கு இடம் கொடுக்கிற அந்த நேரத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாசப்படுத்தி இருக்கிறது. அந்த செய்தி தொகுப்பு சொல்லுகிறது, கடந்த சில வருடங்களிலே பொள்ளாச்சி பகுதியிலே பல மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்ன அந்த மாணவிகளுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது, அவருடைய பெற்றோர்கள் எப்படி அழுதிருப்பாங்க, துடித்திருப்பார்கள். இந்த சம்பவங்களில் இருந்தெல்லாம், இப்படிப்பட்ட துர்காரியங்களில் இருந்தும், இப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களிலே சிக்கி தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகாமல் இருப்பதற்காக தான் இப்படிப்பட்ட வாலிபர் கூடுகைகள், வாலிப முகாம்கள், சிறுவர் முகாம் ஏற்படுத்தப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, 3 வாலிபர்கள் பைக்ல செல்லுகிறார்கள். ஆக்சிடென்ட்ல 3 வாலிபர்களும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. 2 வாலிபர்கள் நண்பர்களாக பைக்ல வேகமாக செல்லுகிறார்கள், ஸ்பாட்ல இறக்குறாங்க. வாட்ஸ்அப்ல இருந்து நியூஸ் வருகிறத பார்க்கும்போது 3வது நபரான நமக்கு இருதெல்லாம் பதறுகிறது. அப்படியே ரத்த வெள்ளத்தில் அவங்க பிணமா கிடக்குறாங்க. ஆனால் இந்த பெற்றெடுத்த தாய், அந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்த தாய் இதை பார்க்கும்போது அவங்க மனசு எப்படி வலிச்சிருக்கும். இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்த இந்த நாட்களை எல்லாம் நான் பேப்பர்ல பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு விடுமுறை 4 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை வருகிறது. அந்த 4 நாட்கள் விடுமுறையிலே இந்த வாலிபர்கள் தங்களுடைய நண்பர்களோடு பைக் எடுத்துட்டு வேகமா போறது, அந்த இடத்துக்கு சுத்த போறது, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறது, அங்க இங்க போறாங்க. இப்படி போகும்போது ஆக்சிடென்ட்ல சாகுறார்கள். அப்போ இந்த சபைகளிலே வாலிபர் முகாமோ அல்லது VBSஓ அல்லது உபவாச கூடுகையோ பாஸ்டர் போதகர் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய சுயலாபத்துக்கு அல்ல. இந்த வாலிபர் முகாம் நடத்துற கஷ்டம் என்ன என்று எனக்கு தெரியும். ஒரு வாலிபர் முகாம் நடத்தும் பொழுது 2 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் அதுல காணிக்கை எடுத்தால் கூட 5000 ரூபாய் வராது. ஆனால் இந்த 2 லட்சம் ரூபாய் பல இடத்துல போய் கஷ்டப்பட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு ஸ்பான்சர் வாங்கி தான் இந்த வாலிபர் கூட்டங்களை நடத்துறோம். ஏன் நடத்துகிறோம் என்று சொன்னால், ஏதோ நமக்கு அதுல ஆதாயம் இருக்குதுன்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த விடுமுறை நாட்களில் எல்லாம் இந்த வாலிபர்கள் அங்காங்கே சுற்றி கொண்டிருக்காமல், தங்களுடைய ஜீவனை இழக்காமல், தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்காமல், அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி அவர்களுக்கு நல்ல காரியங்களை, டிசிப்ளினை கற்றுக் கொடுப்பதற்கும், வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்குமான காரியங்கள் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கடந்த 3-4 வருடங்களாக மதம் மாற்றுகிறார்கள் என்ற பெயரில் ஒரு சிலர்
அந்த மதம் மாற்றுகிறார்கள் என்ற வாக்கை கிளப்பி விட்டது நிமித்தமாக இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அனுப்புவதில்லை. நான் சண்டே ஸ்கூல் VBSக்கு போகும் பொழுது எங்க சபையிலே மிஞ்சி போனால் 20 to 25 சின்ன பிள்ளைங்க தான் இருப்பாங்க அல்லது வாலிபர்கள் இருப்பார்கள். ஆனால் மே மாதம் பள்ளி விடுமுறை நாளிலே VBS 10 நாட்கள் நடக்கும். அந்த 10 நாட்களிலே ஆலயம் நிரம்பி வழியும் 250 300 வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இந்த இடத்துல வருவாங்க. என்னன்னு பார்த்தால் கிறிஸ்தவர் அல்லாத வேற்று மதத்தினரும் தங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. ஏன் என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் மதம் மாற்றுகிறது கிடையாது, இங்க நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், இங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்ற அந்த நல்ல எண்ணத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் மதம் மாற்றுகிறார்கள் உங்க பிள்ளைகளை என்று சொல்லி வாட்ஸ்அப் வழியாக பரப்பிட்டது நிமித்தமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறாங்க லீவ்ல. நீங்க நான் சொல்லுகிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீங்கள் கடந்த 4 வருடங்களிலே இந்த சம்மர் ஹாலிடேஸ் அல்லது விடுமுறை நாட்களிலே ஏற்பட்ட சம்பவங்களை நியூஸ் பேப்பர்ல பேப்பர்ல போய் நீங்கள் படித்து பாருங்கள். விடுமுறை நாளிலே பிள்ளை 4-5 பேர் சேர்ந்து ஏரியில குளிக்க போவாங்க, ஏரியில மீன் பிடிக்க ஜாலியா போவாங்க. அங்க போய் ஏரியில விழுந்து மரணம், மெரினா பீச்சிலே மரணம், இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள். மரத்துல ஏறுறது, மரத்துல இருந்து கீழே விழுகிறது, பைக் எடுத்துட்டு எங்கேயோ ஜாலியா போறது, ஆக்சிடென்ட்ல சாகுறது. அது மட்டும் இல்ல, லீவ் நாளிலே தன்னுடைய பெண்கள் தன்னுடைய தோழிகள் வீட்டுக்கு செல்வாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு பெண் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க லீவ் நாள்ல. அம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வீட்டுல போய் அவங்க காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நேரத்தை செலவழிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துல சில நபர்கள் இருப்பாங்க. அவர்களோடு இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பார்வையில இல்ல ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் ஏற்படும், அவ்வளவுதான். அந்த சின்ன தீப்பொறி போதும், அவங்க வாழ்க்கை அதோட அவ்வளவுதான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், இன்னைக்கு விடுமுறை நாளை நான் கழிச்சுட்டு வரேன்னு போவாங்க. இந்த இடத்துல பார்ப்பாங்க, உடனே நட்பு ஏற்பட்டு விடும். அடுத்தடுத்து ப்ராசஸ்ல போவாங்க. இன்னைக்கு தான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று மெசேஜஸ் சொல்லி எல்லாம் ஈஸியான அக்சஸ் இருக்கு கம்யூனிகேஷன்ஸுக்கு. போவாங்க. நடக்கிறது என்ன? அடுத்த 3-4 மாதத்துல இவங்க காதலிக்கிறோன்ற பெயர்ல போவாங்க. எந்த காதலும் 98% நிறைவேறினதா சரித்திரமே கிடையாது. தற்கொலையில போய் முடிகிறது, அவமானம். நேற்றைக்கு நான் நியூஸ்ல படிக்கும் பொழுது திருமண நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். திருமண நிச்சயம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பெண்ணும் அந்த நிச்சயிக்கப்பட்ட அந்த பையனும் சொல்லி வெளியே ஒரு இடத்துக்கு போய் அவங்க தேவையில்லாம நெருக்கமா இருந்துட்டாங்க. ஆனா குறிப்பிட்ட சூழல்ல கல்யாணம் திருமணம் நடக்க முடியாமல் அந்த ஒரு பிரிவு ஏற்பட்டு விட்டது. இதனால மனம் உடைந்து அந்த பெண் இப்பொழுது மனம் உடைஞ்சு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்படி காதலுங்க என்ற பெயரிலே அநியாயம், அக்கிரமங்கள் நடக்கிறது. இதற்கெல்லாம் எங்கு ஆரம்பம்னு சொல்லி பாப்பீங்கன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பமா இருக்கும், ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் ஆரம்பமாக. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற இந்த இடங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது வாலிபர்கள் சொல்லுகிறேன், நீங்க விடுமுறை நாளில் ஜாலியா அங்க சுத்தணும் இங்க சுத்தணும் எல்லாம் ரைட்டு தான். உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது, அந்த இடத்துக்கு போலாம், இங்க வரலாம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் நீங்கள் உங்கள் சபையிலே ஏற்படுத்துகிற வாலிபர் கூட்டங்கள், சிறுவர் முகாம்கள், உபவாச கூட்டங்களிலே ஒரு நாளை நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்கள் ஆத்துமா பாதுகாக்கப்படுகிறது. இதுதான் ரகசியம். ஊழியம் செய்கிற எங்களுக்கு அல்லது உங்க சபை போதகருக்கு உங்களை கட்டாயப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வரணும் என்ற எந்த விதமான சட்டமும் கிடையாது. உங்களை சர்ச்சில் ஒரு நாள் முழுக்க இருக்கிற வைக்கிறதுனால பாஸ்டருக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், பாஸ்டரை பார்த்துட்டால ஐயோ ஒரு விடவே மாட்டார், எல்லா கூட்டத்துக்கும் வா 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 வான்னு சொல்லி இப்படி கம்பல் பண்ணுகிறார். இன்னைக்கு தெரியாது, பல வருஷங்கள் சென்று விட்ட பிற்பாடு யோசிப்பீங்க. உங்க கூட இருந்த நிறைய பேருடைய வாழ்க்கை தொலைஞ்சிருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏன்? உங்க ஆத்துமாவை கர்த்தர் அப்படி காப்பாற்றுகிறார். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் காத்திருப்பார். அதனால தயவு செய்து உங்கள் சபைகளிலே ஆன்மீக காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் அதிகமாக ஈடுபடுங்க. லீவ் டைம்ல சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சு பாய வாஷ் பண்ணுங்க, சர்ச்சை வாஷ் பண்ணுங்க, ஃபேனை கிளீன் பண்ணுங்க. என்னுடைய சிறு வயதுல எங்க வீட்டுல லீவ்ல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் உடனே சர்ச்சுக்கு ஓடி போயிடுவோம். நல்ல ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, பாஸ்டர் டேவிட் அப்படின்னு சொல்லி. சர்ச்சுக்கு ஓடி போவோம், எங்களை வர சொல்லிடுவார் லீவ்ல. எல்லா சபையில எல்லா இடத்தையும் பெருக்க சொல்லுவார், ஃபேனை கிளீன் பண்ண சொல்லுவார், பாயை கிளீன் பண்ண சொல்லுவாங்க. சர்ச்சுடைய கேட்ல பல்லு தேய்க்கிற பிரஷ் எடுத்து ஒண்ணு பழைய பிரஷ் கொடுப்பாங்க.
அந்த தண்ணியை தொட்டு, சோப்பு தண்ணி தொட்டு அந்த கேட்டை கழுவணும். அப்படியே ஒரு மூலை அப்படியெல்லாம் செய்து வரும். ஒருவேளை எனக்கு தெரியாது, ஒருவேளை நானும் இப்படி அந்த காரியங்களில், சபை காரியங்கள் ஈடுபடாமல் நான் வெளியே போயிருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நானும் மரித்து போயிருக்கலாம். ஏதோ எனக்கு விபத்து ஏற்படுத்திருக்கலாம். கர்த்தர் இதை ஏற்படுத்துகிறார். சபையில் ஐக்கியமா இருங்க, சபை ஆக்டிவிட்டிஸ்ல அதிகமாக ஐக்கியமா இருங்க. அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும். இன்னைக்கு அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பார்க்கும் பொழுது நம்மளும் சுத்த எங்கேயாவது போகும்போது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு சலனம் ஏற்படும், ஒரு சலசலப்பு ஏற்படும். விளையாட்டா செய்வோம். எல்லாம் விளையாட்டு தானே, எல்லாம் விளையாட்ட ஆரம்பிக்கிறதா? இன்றைக்கு விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போறோம், விளையாட்டா ஒரு வீடியோ எடுறா, அதை செய்டா, பீச்சில் போய் உட்காரணும், அங்க பாடுறா, இந்த வீடியோ எடு. வாழ்க்கை தொலைந்து விடுகிறது. அது தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தரிலே பற்றுதலாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு சுற்றுகிறான். அந்த பிசாசிற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை காப்பாற்றப்படும். பெற்றோர்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன், கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு அல்ல, எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளை இந்த வருகிற இந்த விடுமுறை நாட்களிலே யோசிக்க வேண்டாம். அருகில் இருக்கிற ஆலயத்தில் நடைபெறுகிற VBSக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். மதம் மாற்றுகிறது கிடையாது, வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோம். வாழ்க்கையில எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும், எது நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். வாழ்க்கை மாற்றப்படும், வாழ்க்கை உயர்த்தப்படும். பெற்றோர்கள் தயவு செய்து அனுப்பி வைக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.